2 சாமுவேல் 20:16. இந்த அநேக ஸ்திரீகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த ஸ்திரீயை நம்ம வாசிருப்போம், ஆனால் அப்படி லைட்டாக தட்டி விட்டு போயிருப்போம். இவளை பற்றி நம்ம யாருமே அதிகமாக சிந்திச்சிருக்கவே மாட்டோம். எதனால் வந்து செய்ய பாருங்க, தாவீதை ஒரு மனுஷன் என்ன செய்யறான், ஏசிடுறான். அந்த சீமை இல்லை, இன்னொருத்தையும் என்ன செய்யறான், தாவீதை அதிகமாக ஏசிடலாம். ஏசின உடனே அவன் பின்னால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தாவீதை விட்டுட்டு போயிடுறாங்க. போன உடனே இங்கே இவங்களுக்கு ரொம்ப தாவீதுக்கு ரொம்ப வருத்தம். போய் சொல்கிறான், மற்றவங்களை அம்மாசான்றவங்களை கூப்பிட்டு சொல்கிறான், அவனை என்ன செய்யுது, காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதில் இடையில் நிறைய சம்பவங்கள் நடக்குது. கடைசியில் யோவாப் வந்து அந்த மனுஷனை எப்படியாவது கொன்றணுங்கிறதுக்காக வரலாம். அப்படி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னான்னா, அந்த அந்த ஊரில் பெரிய இந்த கொத்தளம் கட்டியாச்சு, எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்தெல்லாம் கவர் பண்ணியாச்சு. அப்போ ஒரு பெண் கூப்பிட்டு சொல்லலாம், ஒரு பெண் கூப்பிட்டு என்ன செய்யறா சொல்ல, யோவாவோட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் வாரான். வந்த உடனே அவன் என்ன செய்யறா, கிட்ட போய் பாருங்க என்ன செய்யறாவா, யோவாவோட பேச வேண்டும், அவரை இங்கே கிட்ட வர சொல்லுங்கன்னு சொல்கிறான். உடனே வந்த உடனே சொல்கிறான், நீங்கள் இப்படி எல்லாரையும் கொல்லணும்னு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், எல்லாரையும் கொல்லணும்னு ஆசைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பேரை சொல்கிறான். மனுஷன் பேரை என்ன போட்டுக்கு, என்ன பேர், யோவாப்ட்டு அவன் கேட்க பெக்ரிவா. ஆமாம், அப்படி இருக்கும் பொழுது சொல்கிறான், அவன் மட்டும்தானே வேணும், நீங்கள் அதுக்காக எல்லாரையும் கொல்ல போகிறீங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், கேட்குறான். கேட்டவுடனே அவன் மட்டும் உங்களுக்கு கொன்னா போதும்லான்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாளாம், ஊரில் எல்லாரோட நயமாக பேசுகிறாளாம். எப்படி பேசுகிறான், நயமாக பேசி அந்த அவனை வெட்டிக்கிடன்னு செய்கிறாங்க. போட்ட உடனே யுத்தம் நின்றுது. பாருங்கள், கிட்ட போய் பேசினாலாம் யோவாவோட. எப்படி பேசினான், கிட்ட போய் பேசினாலாம். கிட்ட போயின்னா என்ன அர்த்தம், ரகசியமாக பேசியிருப்பான். ரகசியமாக என்ன செய்யப்பா பேசியிருப்பா. சத்தம் போட்டு பேசினா யாராவது கூப்பிட்டு போய் கேட்டு போய் எங்கேருந்து செய்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அவன் பிறகு பழையபடி இப்போ எல்லார் மத்தியிலையும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவான்னு அமைதியாக பேசலாம். என்ன செய்கிறான், அமைதியாக பேசுகிறான். பாருங்கள், நாமளும் அநேக நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லார்கிட்டையும் போய் செலவுன்னு பேசிகிட்டு இருக்காம ஆண்டவரோடு போய் அமைதியாக என்ன செய்யணும், நம்ம சமூகத்தில் போய் என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு தெய்வீக சமாதானம் நம்ம ஆட்கொள்கிறோம். நீங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சோ என்னமோ தெரியல. எனக்கெல்லாம் அவ்வளோ அநேக நேரங்களில் ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு தாங்க முடியாது, இதை நம்ம பேச தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சால் பேசாமல் என் பாட்டுக்கு ஆண்டோட சமுத்திரம் எடுத்துக்கிட்டு உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே என்ன செய்வேன் இருப்பேன். ராத்திரி நேரங்கள்லாம் அநேகமாக இங்கே எல்லாம் பக்கத்தில் படுத்தாங்க கிடப்பேன், அவன் தூங்கிட்டு கிடப்பான். நான் ஆண்டோட சதம்போடு தான் பேசிக்கிட்டே என்ன செய்வேன் இருப்பேன். பாருங்கள், அப்படி ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யணும் வேண்டும். ஒரு ஆண்டவரோட இடத்துல சொல்கிறாரு, நான் உங்களை என் சிநேகிதர் என்னன்னு சொல்கிறார். நாம் யாரா, ஃப்ரெண்டு. நம்ம யார், ஃப்ரெண்டு. பாருங்கள், ஒரு வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் இவன் இருக்கானே, இவனை பற்றி வீட்டில் எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள் நல்லது தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் தான் இவனை பற்றி என்ன செய்யும் தெரியும், அப்படி தானே? அதே போல் நம்மளை பற்றி நம்முடைய சிநேகிதராகி நம்முடைய ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். எல்லா சீக்ரெட்டு, எல்லா ரகசியங்களும் என்ன செய்யும், ஃப்ரெண்டுக்கு தான் என்ன செய்யும் சரி. ஆகையினால அதிகமாக கிட்டு சேரும் பொழுது அநேக பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யலாம், தவிர்க்கலாம்.